ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை பருப்பு சாதம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் ரேஷன் கோதுமை இருந்துச்சுன்னா அதை அலசி காய வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கோதுமை வீட்டில் இல்லாதவங்க கடையில் கோதுமை குருணை தனியாக வைக்குது, அதை வச்சு கூட இந்த டிஷ் செய்யலாம். இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இந்த டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடியே அலசி காய வச்சு வேக வச்சு வச்சுருக்க கோதுமை 1.5 படி எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச கோதுமையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குருணையாக இருக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கோதுமையை 1 கப் பருப்போடு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 to 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். உப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 5-6 பல், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சீரகம், கடுகு, சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி. வாங்க சமைக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஆனியன், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடியில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கோதுமைக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழஞ்சி கரெக்டாக வரும். கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சதும் ஊற வச்ச கோதுமையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்து விசில் வச்சுருங்க. கோதுமை நல்லா வேகிறதுக்காக 4 to 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்தாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கோதுமை நல்லா வெந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கணும். அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சி வரும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப இறுக்கி கெட்டி ஆகிடும். சூடான சுவையான ஹெல்த்தியான கோதுமை பருப்பு சாதம் ரெடி. மேலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, இன்னும் சுவையாக இருக்கும். தொட்டுக்க ஊறுகாய் இல்லைன்னா வடகம் வச்சுக்கிட்டா அட்டகாசமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வீட்டு கோதுமைன்றதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். சாப்பிடும்போது ஸ்டிக்கினஸ் சுத்தமாக பிடிக்காதவங்க கோதுமை குருணையில் செய்யுங்க, இன்னும் ருசியாக இருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.